அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற பேப்பர் என்னென்னு பார்த்தா 2023 செகண்ட் டைம் பேப்பர் எஸ்டபிள்யூசி. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி 26 பேஜ் நினச்சிக்கிட்டு செகண்ட் டைமில் உள்ள கேள்வியெல்லாம் நம்ம ஏன் செய்வான். கேள்வி எந்த பேப்பரில் உள்ளதுன்ட்டு பிரச்சனை இல்லை. செகண்ட் டைம்லாம் அது நம்ம இப்போ ஃபோர்த் டைம் எழுதுகிறோம், நம்ம ஏன் செகண்ட் டைமில் உள்ளதே செய்வான். கேள்வி எங்கே உள்ள கேள்வி எப்படி வரண்டா அப்படின்னு இல்லையே. செகண்ட் டைம் கேள்வி நம்மளுக்கு வராது, அதில் அந்த பேப்பர் படிக்க தேவையில்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அதனால் எல்லா பேப்பர் செஞ்சு பார்க்குறது நல்லதான். சரி, நம்ம இப்போ கொஷின்ஸுக்கு போவோம். இந்த இதுதான் கேள்வியோ, நான் குரூப்பில் போட்ட கேள்வியோ இதுதான். இந்த வீடியோவில் இந்த கேள்வியில் பார்ப்போம். மிச்ச கேள்வியை அடுத்த வாரம் கிளாஸில் பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வினா பேப்பரில் ரெண்டாவது கேள்வி. என்ன விஷயம்டா, நான் 26, 27 பேஜுக்கு வேறையாக போடுறதால மொராய் 27 பேஜுக்குள்ள கேள்வியெல்லாம் பார்த்துட்டு, இந்த பேப்பரில் 27 பேஜுக்குள்ள கேள்வியெல்லாம் பார்த்துட்டு அடுத்து 26 பேஜுக்குள்ள கேள்வியை பார்ப்போம். ஓகே தானே? இப்போ முதலாவது கேள்வி இல்லை, ரெண்டாவது கேள்வி தான் போட்டிக்கிறோம். a+b முழுவதின் தர x + cy சமன் d ஆக காணப்படும் எனின் வேறுபட்ட பரிமாணம் உடைய தொகுதி. அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா a+b முழுவதின் x + cy சமன் d. இதில் வேறுபட்ட பரிமாணமுடைய தொகுதியை கேட்டீங்க. முதல்ல இது நான் விரிச்சு எழுதுறேன் பாருங்க. ax + bx + cy சமன் d. ஓகே தானே? இது வரைக்கும் இதை வச்சுட்டு இப்போ நம்ம ஆன்சர்லேருந்து கேள்விக்கு போவோம். முதலாவது a, b அது ரெண்டும் வேற வேற தொகுதி உடையதாக கேளுமா. ஏன்னா இப்போ கூட்டிக்கிட்டு இருந்தால் ரெண்டும் எப்படியும் ஒரே பரிமாணம் உடையதான் இருக்கும். இந்த பரிமாணம் இந்த பரிமாணம் இந்த பரிமாணம் இந்த பரிமாணம், இந்த 4 பரிமாணம் சமன். அப்போ இந்த பரிமாணம் சமன். ஏன்னா ஒரே இதை தான் இருக்குது அப்படின்னா இந்த பரிமாணம் சமன். வேறுபட்ட உடைய தொகுதி தான் கேட்டிக்கு. இப்போ முதலாவது வரையலாது. ரெண்டாவது cy, d சிவையும் டியும் அதுவும் ஒரே பரிமாணங்கள் வரையலாது. அப்போ அது அடுத்து ax, cy ரெண்டும் ஒரே பரிமாணங்கள் வராது. அடுத்து bx, d ஒரே பரிமாணம் வராது. வேறுபட்ட தொகுதின்னு கேட்டி a, c பாருங்க. இதில் ஏயும் இதில் நடுவில் உள்ள இதில் a, bன்னு வராது. ஏன்னா ரெண்டும் ஒரே பரிமாணம். சரிதானே? அதுதான் முதலாவது தந்திக்கிறாங்க, வராது. இப்போ இது வேற ஒரு தொகுதி, இது வேற, ரெண்டும் சேர்ந்து தான் ஒரே பரிமாணமாக வருது. அப்படின்னா ஏ வேறு சி வேற ஆகிக்கலாம் தானே? ஓகே தானே? அப்படின்னா ஆன்சர் 5th ஆன்சர். அப்படின்னா இத்தனை எப்படி வந்துச்சுன்னு ஆன்சர் 5th. அடுத்த கேள்வி எங்கட மூணாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி பேப்பரில் உள்ள நம்ம ஒரேடியாக பேப்பர் நம்பரை போட்டால் நல்லன்னு நினைக்கிறேன். இது ரெண்டாவது கேள்வி. இது எங்களோட பேப்பரில் மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தா வாசிப்பு எடுக்கலேருந்து ஒரு கேள்வி வந்துக்குது. ஓகே, எங்களோட அடுத்த கேள்வி அதில் கேட்கிறாங்க. திணிவு அளவிட பயன்படும் முக்கோள் தராசு ஒன்றின் வாசிப்பை உரு காட்டுகின்றது. இதன் வாசிப்பு, இது முக்கோள் தராசு ஒன்று தந்துக்கிறாங்க. இதில் வாசிப்பு அவங்க நம்மள்கிட்ட கேட்டுக்கிறான். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா, முதல்ல பாருங்க. இது சரியா 60ல் பொருந்துது. இது சரியா 200 எல்லாம் கிராம்லேக்கு. இது சரியா 200ல் பொருந்துது. 200 கிராம் + 60 கிராம்
ப்ளஸ் இது இங்கே 3 சரியா 3.5 பொருந்துது. என்ன 3.5 கிராம். இப்போ கூட்டினா 263.5 கிராம். இதுதான் இந்த கேள்வி. சரியா பொருந்துற இடத்தை பார்த்தா சரி 3.5 200 263.5. அதுதான் எங்களோட 3வது கேள்வி. ஓகே தானே? இப்போ எங்களோட அடுத்த கேள்வி 6வது கேள்வி. 6வது கேள்வியை பார்ப்போம். 6வது கேள்வி என்னென்னா விசைகளில் சமநிலை பற்றி தான் ஒரு கேள்வி. ஒரு தளத்தில் எப்போதும் தொழிற்படும் 3 விசைகளின் தாக்கத்தின் கீழ் பொருள் ஒன்று சமநிலையில் உள்ள போது எப்பொழுதும் சரியா ஒரு பொருள் சமநிலையில் இருக்குது. ஏதோ ஒரு பொருள் சமநிலையில் இருக்குது சரியா. இப்போ சமநிலையில் உள்ளது எப்போதும் இத்தளத்தில் உள்ள எப்புள்ளி பற்றி விசை திருப்பம் எடுத்தாலும் திருப்பங்களின் அச்சரக்கணித கூட்டுத்தொகை 0 இந்த புள்ளியில அது தெரிந்த சமநிலையில் இருக்கின்றா அது எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் G 0 தான் ஈக்கும். சரிதானே? அப்ப A கூற்று சரி. ABCD 4 கூட்டு தந்திக்கிறாங்க. A கூற்று சரி. அடுத்த கூற்று விசை தாக்க கோடுகளின் ஒரு புள்ளியில் சந்திக்கும். விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் சந்திக்கும். ஓகே தானே? விசைகளின் தாக்கக்கோடு ஒரு புள்ளியில் தானே சரிதானே? அப்படி அதில் சரி போட்டால் அது பிழையாதான். சிலாக்க அது பிழை. சிலாக்க அதை சரின்னு எடுத்துக்கிறாங்க. அது ஏன் பிள்ளைண்டா இப்போ உதாரணத்துக்கு இவ்வாறு ஒரு பொருளிக்குன்னு வைங்க. இப்போ இந்த பொருள் சமநிலையில் எப்படி இருக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்படி 2 விசை மேல் நோக்கி தொழிற்படுது. அந்த விசையை சரியாக கீழ் நோக்கி தொழிற்படுற விசை சமப்படுத்தினாவும் அப்பொருள் சமநிலையில் இங்கே தான் போகுது. அப்படின்னா ஒரு புள்ளியில தான் சந்திக்கண்டிக்குதா இல்லையே? அப்போ அந்த கூற்று விலை சரிதானே? இப்போ சி கூற்று விளையுள் விசை 0 ஆகும். சமநிலையில் இருக்கிறண்டா பொதுவாக விளையுள் விசை 0 தான் நினைக்கணும். விசை தொழிற்பட்டு கொண்டிருந்தால் சமநிலையில் இருக்குமா? ஈக்காய்தானே? விளையுள் விசை 0 ஆகும். அப்புறம் 4வது கேள்வி ஏதாவது இரு விசைகளின் விலைகள் கேள்வி டைப்பிங் பிழை. ஏதாவது இரு விசைகளின் விளைவுளானது 3வது விசையின் பருமனிற்கு சமனாகும். சரிதானே? இந்த 2 விசை இந்த விதத்தை வச்சு பார்க்கலாம். இந்த 2 விசைகளின் விளைவுளானது 3வது விசைக்கு இந்த சமனாத்தனை வைக்கணும். அப்போ தானே சமநிலையில் வைக்கும். ஓகே தானே? அப்போ இந்த கூற்றும் சரி. இது எங்கட 6வது கொஸ்டின். இப்போ பார்த்துக்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி நம்மளோட 8வது கேள்வி. இப்போ இதில் 8வது கேள்வியை பார்ப்போம். இல்லை 2வது கேள்வி செஞ்சிட்டோம், 3வது கேள்வி செஞ்சிட்டோம், 6வது கேள்வி செஞ்சிட்டோம். இப்போ 8வது கேள்வியை பார்ப்போம். 8வது கொஸ்டின் சில்லொன்று கிடையாக தளத்தின் வீக்கதியுடன் வழுக்கல் இன்றி உருளுகின்றது. விட்ட முறையாக அமைந்துள்ள A, B விட்டத்தில் தான் அந்த 2 புள்ளிகள் காட்டப்படுது. வட்டத்தில் சுற்றி உள்ள இடத்துல தான் நீக்குது. அமைந்துள்ள A, B புள்ளிகளின் விளையுள் வேகத்திற்கு இடையிலான வித்தியாசம் தரை சார்பாக. விளையுள் வேகங்களுக்கு இடையிலான வித்தியாசம் தான் கேட்டுக்கிறாங்க தரை சார்பாக. சரிதானே? சரி. அப்போ இதில் நம்மளுக்கு வித்தியாசம் கேட்டுக்கிறாங்க. பார்ப்போம். முதல்ல இதில் ஒரு V வேகம் எதுக்கு காணப்படுது? இந்த V வேகம் இது எப்படியும் காணப்படும். இந்த V வேகம் சரிதானே? இப்போ அதுக்கு ஒரு தொடலி வேகம் ஒன்று காணப்படுதுதானே? அது ஓகே தானே? இந்த இடத்துல பாரு தொடலி வேகம்
ஒரு வி காணப்படும். இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு தொடலி வேகம் காணப்படும். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? வித்தியாசம் தான் கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்ட இப்போ வித்தியாசம்ல வந்து இப்போ இந்த வேகம் வராது, அது வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்தா வந்து வேகத்தில் வந்து விஏ மைனஸ் விபி இதுதானே, விஏ மைனஸ் விபி தான் என்கிட்ட கேட்டுக்கிறான். விஏ வந்து என்னது, இப்படி கீழ் நோக்கி வி வேகம் மைனஸ் இப்போ விபி என்னது மேல் நோக்கி, அப்படின்னா விபி வி வேகம். இப்போ வந்து இப்போ இதை எப்படி எழுதலாம்? இது மைனஸ் தானே, இப்போ இதை மைனஸ் போட்டு இப்படி வச்சு வி மைனஸ் இது ஒரு மைனஸ், இது கீழ் நோக்கி வி. இப்போ என்னது, இப்படி கீழ் நோக்கி 2v வேகம் விளைவுலா காணப்படும். ஓகே தானே? திசையை மாற்றி மைனஸ் அடையாளம் போட்டோம், இப்போ ரெண்டும் ப்ளஸ்ஸாக மாறுது. ஓகே தானே? இப்போ வேக வித்தியாசம் இந்த திசையில் ஒரு 2vயா காணப்படும். விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே தான் இந்த கேள்வி, 8வது கேள்வி. சரி, இப்போ எங்கட நான் ஒரு கேள்வி இருக்குது 27 பேஜுக்கு. 14வது கேள்வி, 14வது கேள்வியை பார்ப்போம். பார்க்குறது 14வது கேள்வி. சரி, இப்போ எங்கட அடுத்த கேள்வியை பார்ப்போம். 14வது கேள்வி தானே. ஒரு நேர்கோட்டு வழியே இயங்கும் P, Q எனும் இரு பொருட்களின் இடப்பெயர்ச்சி எதிர் T வரைவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் கூற்றுகளை கருதுக. இரு பொருட்களினதும் வேகங்கள் எதிரெதிர் திசைகளில் உள்ளன. முதலாவது கூற்று, இரு பொருட்களினதும் வேகங்கள் எதிரெதிர் திசைகளில் உள்ளன. சரியா? பாருங்க, வேகத்தை காண்றைக்கு படித்திருந்ததுன்னு பார்க்கணும். எல்லா இடத்துலையும் கீறி பாருங்க, கூர்கோணம் தான் வருது. ஓகே தானே? அதே இடத்துல இங்கிட்டும் கீறி பாருங்க, கூர்கோணம் தான் அமைக்குது. அப்போ அவங்க சொல்றதுக்கு இது என்னது, எதிரெதிர் திசையா ஒரே திசை அப்படின்னா இது பிழை. ஓகே தானே? இப்ப அடுத்த கேள்வி, இரு பொருட்களினதும் வேகங்கள் நேரத்துடன் அதிகரிக்கின்றன. இரு பொருட்களினதும் வேகங்கள் நேரத்துடன் அதிகரிக்கின்றன. அப்படியா? பாருங்க, இதுல வந்து போ வந்து அப்படி குறுங்கோணம் குறைந்துட்டு போகுது, வேகம் குறைந்து கொண்டு போகுது. இதுல போ குறுங்கோணம் அதிகரித்து கொண்டு போகுது. அப்படின்னா வேகம் குறைந்து கொண்டு வேகம் அதிகரித்து கொண்டு போகுது, இதுல குறைந்து கொண்டு போகுது. அப்ப பியும் விலை. இப்ப சி கூற்று, ஆரம்பத்தில் இரு பொருட்களிலும் P ஆனது அமர்முடுகும் அதே வேளை Q ஆனது ஆர்முடுகளுடன் இயங்குகின்றது. பாருங்க, P ஆனது அமர்முடுகும் அதே வேளை சட்டுன பாருங்க, P ஆனது போ அப்படி குறைஞ்சி அப்படி அமர்முடுகளுக்கு போகுது, Q ஆனது போவே தெரிச்சு ஆர்முடுகளுக்கு போகுது. ஓகே தானே? இது அப்ப சி கூற்று சரி. இப்ப டி கூற்றை பார்ப்போம். ஆரம்பத்தில் இரு பொருட்களினதும் வேகங்கள் சமனாகும். ஆரம்பத்தில் இரு பொருட்களினதும் வேகங்கள் சமனாகும். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தா இதுல கூர்கோணம் அமைக்குது, என்னது இவ்வளோ கோணம் வரும். இப்போ இதுல பார்த்தா வந்து இவ்வளோ தான் வரும். அப்போ வந்து என்னது கூர்கோணம் அமைக்கிறது. சரியா? பாருங்க, இப்போ இதுல வந்து இதோட பார்த்தா கிடையோட பார்த்தா இப்படி வரும், இதுல பார்த்தா இவ்வளோ கோணம் தான் வரும். கிராஃபை வச்சே செஞ்சுட்டு போகலாம். கிராஃபை வச்சு தான் கேள்வி, கூட யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை. சரியா? அப்போ இது கூற்று பிழை. இவ்வளோ தான் நாங்கள் போட்ட கேள்வியில் 27க்குள்ள கேள்வி. 26க்கு போல அடுத்த கேள்வியை பார்ப்போம். 26 இந்த கேள்வியும் பார்க்கலாம். நீங்கள் வந்து செகண்ட் டைம் பேப்பர் நாங்கள் செய்கிறது இல்லை அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை, எல்லா கேள்வியும் செய்யலாம். ஓகே தானே? பார்ப்போம் தொடர்ந்து.
அப்போ நான் இதில் ஆன்சர் வச்சுன்னா அது ஆன்சர் போடுறேன் உடுப்படுது. இதுக்கு 4th ஆன்சர். ஓகே தானே? 6வது கேள்விக்கு 4th ஆன்சர். அப்புறம் 8வது கேள்விக்கு 4th ஆன்சர். அப்புறம் 14வது கேள்விக்கு 3rd ஆன்சர். சரிதானே? இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம் தொடர்ந்து. இதில் வந்து நம்ம இப்போ 14வது கேள்வியும் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் விட்டுட்டு போன கேள்வியில் பார்ப்போம். 5வது கேள்வி. ஓகே தானே? 5வது கேள்வி. வளியின் ஒளியின் கதி. வளியின் ஒளியின் கதி. ஓகே தானே? வளியின் ஒளியின் கதினா அங்கே அவங்க இதில் வளியில்னு சொல்கிறது வந்து பற்றி பார்த்தா வந்து சில விஷயங்கள் மாறும். நம்ம இதில் வளினா வந்து வாயுண்டு வச்சு தான் அவங்க கேள்வி தந்துக்கிறான். நம்ம வாயுண்டு வச்சே பார்ப்போம். அதுக்குள்ள கோவை என்ன? V சமன் கேமா RT ஓவர் M. ஓகே தானே? இதன கோவை கேமா RT ஓவர் M. இப்போ வந்து இதில் பார்த்தா வந்து முதலாவது கூற்று சொல்கிறாங்க, தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனா. தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமனா. தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமன்டா V நேர்வீத சமன் T ஆயிக்கணும். அப்படி ஆயிக்குதுல இல்லையே? இது Vயின் வர்க்க மூலத்தின் உள்ள T வர்க்கத்துக்கு Tக்கு தான் நேர்வீத சமனாய்க்கு. வர்க்க மூலத்திற்குள் உள்ள T தான் சமனாய்க்கு. அப்படின்னு பார்க்கும்போது A கூற்று பிழை. சரிதானே? இப்போ அடுத்தது வந்து வளியின் மூலக்கூற்று திணிவிற்கு நேர்மாறு வீத சமன். வளியின் மூலக்கூற்று திணிவு வர்க்க மூலத்திற்குள்ள உள்ள இதில் தான் நேர்மாறு வீத சமனாய்க்கு. அப்போ அதுவும் பிழை. இப்படித்தானே வருது? இப்படி ஆகிக்குது இல்லை தானே? அது வந்து எப்படின்னா ரொட்டுக்குள்ள ஆகிக்குது அப்படின்னா அதனால அதுவும் பிழை. இதில் எப்படி இருக்குது? இப்படிதான் உண்மையாக காணப்படுது. ஓகே தானே? அதனால பிழை. இப்போ 3வது கேள்வி, வளியின் தலைமை வளியின் தலை வளியின் தலைமை தன் வெப்ப கொள்ளளவின் விகிதத்தின் வர்க்க மூலத்திற்கு நேர்வீத சமன். நேர்வீத சமனா? வர்க்க மூலத்திற்கு நேர்வீத சமன் சொல்லி அப்ப பாருங்க, வர்க்க மூலத்திற்கு நேர்வீத சமன். சரிங்களா? அப்ப V நேர்வீத சமன், இதுல வர்க்க மூலம். அப்ப இது சரி. இது வந்து நான் அப்படித்தான் ஆன்சர் ஈக்குவல் என்பதாக காட்டினேன். இல்லை இதில் வரல, அதனால தான் இது விட. இப்போ இந்த கூற்று சி கூற்று சரி. அப்போ எத்தனாவது விட? 3rd ஆன்சர். ஓகே தானே? 5வதுக்கு 3rd ஆன்சர். இப்போ அடுத்த கேள்வி நம்ம பார்ப்போம். எத்தனாவது கேள்வி? 7வது கேள்வி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி 7வது கேள்வி. 7வது கேள்வி வந்து சவுண்ட்ல இருந்து வந்துக்கிற கேள்வி. இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். 7வது கேள்வி, ஒரு முனை மூடிய குழாய் ஒன்றின் அடிப்படை அதிர்வெண் 220 Hz ஆகும். குழாயில் 4 பங்கிற்கு நீர் நிரப்பப்படும் போது முதலாம் மேற்றொலியின் அதிர்வெண் யாது? ஓகே, கேள்வி பார்ப்போம். முதல்ல வந்து இப்படி ஒரு குழாய்க்குது. இப்படி ஒரு குழாய்க்குது. சரியா? அதில் வந்து முதலாம் மேற்றொலிக்கு அதில் முதலாவது வந்து 220 Hz அடிப்படை அதிர்வெண்ணுக்கு உருவாகும். இப்போ அடிப்படை அதிர்வெண் எப்படி வரணும்?
இப்படி வரும். கொஞ்சம் இது ஒட்டி வந்துட்டு கொஞ்சம் தள்ளி எடுத்து சரி, கொஞ்சம் ஒட்டி வந்துட்டா பரவாயில்ல. நீ சரிதானே? உங்களுக்கு விஷயம் வழங்குதுதானே? இப்போ முதல்ல அடிப்படை அதிர்வெண் ஒரு முனை மூடிய குழாய்க்கு இவ்வாறு வரும். அப்போ இது என்னது? இது வந்து எல், இது எல் நீளம். எல் நீளம்டா இது என்னது? அலை நீளம். இப்போ λ/4 இதுனா λ/4 தானே? λ/4 சமன் எல். அப்போ λ சமன் 4L. இதுக்கு இதில் தான் சொல்லிக்கிறாங்க 220 ஹெர்ட்ஸோட கேட்குதுன்னு சவுண்ட். சரிதானே? இப்போ அடுத்தது சொல்கிறாங்க தொடர்ந்து, அக்குழாயில் 1/4 நீர் நிரப்பப்படும் போது முதலாம் மேற்றொலியின் அதிர்வெண் யாதுன்னு கேட்கிறான். அப்போ அதே அளவு குழாய் இதுனா அதே அளவு குழாய் அதே அளவுக்கு அதை 4 பிரித்து ஒரு பங்குக்கு நீர் நிரப்புறாங்க. 4 பிரித்து ஒரு பங்குக்கு நீர் நிரப்புறாங்க. உதாரணத்துக்கு இந்த அளவுக்கு நீர் நிரப்புறாங்க. நீர் நிரப்பிட்டு இப்போ அதில் வந்து முதலாம் மேற்றொனி உருவாகுதான். அப்போ அந்த டைமில் வந்து என்ன அதிர்வென்று கேட்கிறான். இப்போ முதலாம் மேற்றொனி உருவாகுனா எப்படி வரும்? இப்படி வரும். இப்படி வந்து இப்படி வரும். ஓகே தானே? முதலாம் மேற்றொனி இப்படி தானே வரும். ஓகே தானே? இதில் இப்படி முதலாம் மேற்றொனி உருவாகுது. இப்போ முதலாம் மேற்றொனி உருவாகுதுன்னா இப்போ இந்த தூரம் மொத்தமாக வந்து எல். சரி தானே? இதில் என்ன தூரம்? மொத்த தூரம். இப்போ இது 4 பிரித்து ஒரு பங்குன்னா இது என்ன தூரம் ஆகிக்கும்? 3λ/4 தானே ஆகிக்கும். சாரி 3L/4 தானே ஆகிக்கும். ஏண்டா இது மொத்தமாக எல். இப்போ 4 ஒரு பங்குன்னா அப்போ இது 3L/4. இப்போ இதில் உருவாகிற அலை நீளம் என்னது? என்னது? 3λ/4 தானே? 3L/4 வந்து 3λ/4க்கு சமனாயிக்கும். இதே மாதிரி தான் இதில் வந்து என்னது? அலை நீளம் λ/4 உருவாகுது, நீளம் எல் நீளம். சரிதானே? இதில் 3L/4 வந்து நீளம், அலை நீளமும் முதலாம் மீட்டருக்கு என்னது? 3λ/4. அப்போ வந்து இதுவும் கேன்சலாக, இதுவும் கேன்சலாக, எல் சமன் λ. அப்போ V சமன் F λ. V சமன் F λ. V வந்து மாற போறலையே அப்படின்னா F λ, F λ மாறலி. ஓகே தானே? இப்போ அதை வச்சு தான் கேள்வி செய்ய போகிறோம். ஓகே சரி தானே? இப்போ இதுக்கு அப்புறம் நீங்கள் மனசாலே செஞ்சுட்டு போயிடலாம். 220 தான். இப்போ 220 இப்போ இது 4L இப்போ தெரியுது. இப்போ வந்து F λவை சமப்படுத்துவோம். F λவை சமப்படுத்துகிறோம். சுத்தனா F λவை சமப்படுத்துகிறோம். இப்போ இதில் F λ 220 தெரியும். அலை நீளமானது தர 4L. இப்போ அடுத்து கண்டுபிடிச்சது இதில் F டேஸ் தான் கேள்வி. இதில் அலை நீளம் L தர F டேஸ் தான் கேள்வி. எல்லும் எல்லும் கேன்சலாக 4 தர 220 880 F டேஸ். சரிதானே? இதுதான் ஆன்சர். இது நீங்கள் நான் இது உங்களுக்கு இப்படி செய்ய அவசியம் இல்லை. ஏன்டா இப்போ அலை நீளம் 4 மடங்கால குறைய இதில் அதிர்வெண் 4 மடங்கால அதிகரிக்கும். ஏன்னா V மாறிலி தானே, அதை வச்சு மனசாலையே செஞ்சுட்டு போயிடலாம். ஓகே தானே? அப்போ இந்த கேள்விக்கு எத்தனாவது ஆன்சர்? 5th ஆன்சர். ஓகே தானே? 5th ஆன்சர். அடுத்தது வந்து நம்ம பார்ப்போம். 7வது கேள்வியும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 9, 10, 11. 9வது கேள்வி. 9வது கேள்வி வரைப்புகள் கேள்வி ஒன்று. இப்போ அதில் கேட்கிறான் வந்து, வளியின் வெப்பநிலை மாறாத போது ஒளி அலையின் மீடிரன் F உடன் அலை நீளம் λ மாறுபடும் வரைப்பு. சமன்பாடு என்ன? V சமன்
எஃப் லெண்டா தானே, வி சமன் எஃப் லெண்டா. ஓகே தானே. இப்போ அவங்க கேட்டுக்கிறாங்க லெண்டா வந்து வயிற்றில் இருக்குது அப்படின்னா லெண்டா சமன் வி ஓவர் 1/f. சரிதானே, 1/f. அப்போ என்ன இப்படி வந்தால் என்ன வரைப்பு, இங்கே ஒரு அதிபர வரைப்பு வரும் தெரியுதுண்ணே. அப்போ அது நேரடி ஆன்சர், நேரடியாக நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். அப்படி ஒரு ஆன்சர் இப்படி தான் கிராஃப்னா செங்கோ அதிபர வளையுதுன்னு கிராஃப் அதில் வந்து வருது. இப்படி இந்த கிராஃப் வரும். ஓகே தானே. இதுதான் 9வது கேள்வி. அதில் பெருசாக ஒரு விஷயம் இல்லை. 9வது கேள்வி இதுதான். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது 10வது கேள்வி. ஓகே தானே. இப்போ 10வது கேள்வி பார்ப்போம். 9வது கேள்வி பார்த்துட்டோம். இப்போ 10வது கேள்வியை பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம 10வது கேள்வி பார்ப்போம். 10வது கேள்வி சொல்கிறாங்க, மாணவன் ஒருவன் மெல்லிய எம் திணிவுடைய கடதாசி கீலம் ஒன்றில் தனது கீழ் உதட்டின் மேல் வைத்து அதன் மீது ரோ அடர்த்தியுடைய வழியை வி வேகத்துடன் ஊதுவதன் மூலம் கீலத்தை கிடையாக வைத்திருக்கின்றான். கீலத்தின் மேற்பரப்பு ஏ ஆக இருப்பின் வழி ஊத வேண்டிய இழிவு வேகம் வி ஆனது. இப்போ நீங்கள் வேண்டாம் வந்து பேப்பர் அப்படி வச்சு இப்படி ஊதி பாருங்க. நல்ல பழமாக இந்த கீழ் நோக்கி ஊதும் போது பேப்பர் வந்து ஏன்னா வந்து கீழ் நோக்கியில் மேல் நோக்கி நல்லா ஊதுற டைமில் உங்களுக்கு தெரியும் வேகம் கூடும்போது அந்த இடத்துல வந்து அமுக்கம் குறையும். அப்படி தெரியுதுனது. நீங்கள் இந்த இடத்துல வந்து நல்லா காற்றை வேகமாக ஊதும்போது இப்போ இந்த இடத்துல அமுக்கம் குறையப்பட உள்ள அமுக்கம் வந்து இந்த பேப்பர் அப்படி மேல் நோக்கி கொண்டு வரும். அதுதான் இதில் ஐடியா. வேணா நீங்கள் இது பெரிய பேப்பர் ஆகி அதனால் வரனால ஒரு சின்ன பேப்பரை வேணால் நீங்கள் வச்சு மேல் நோக்கி இப்படி உதட்டுக்கிட்ட வச்சு இப்படி ஊதி பாருங்க. நல்லா பழமாக ஊதி பாருங்க. சரியா, இந்த பேப்பர் மேல் நோக்கி எழும்பும். சரியா, மேல் நோக்கி மேலே இருந்து ஊதணும். சரி தானே. அது ஏன்ட்டு ரீசன் சொன்னதானே. ஏன்னா வந்து நம்ம வேகம் கூட உள்ள இடத்துல வந்து அமுக்கம் குறைவாக காணப்படும். அப்படின்னா இப்போ நம்ம ஊதும்போது வேகம் அதிகரிக்கிறதால மேலோட அமுக்கம் குறையும், கீழுள்ள அமுக்கம் கூடும். அப்போ மேலே உள்ள அமுக்கம் குறையும், மேலே தாக்குற விசை குறையும், மேல் இங்கே ஒரு தொழிற்பட அது மேல் நோக்கி உயர்த்துது. ஓகே தானே. இப்போ அதை வச்சு தான் கேள்வி பார்ப்போம். இப்படி ஒரு பேப்பர். சரியா, இந்த இதில் வந்து இந்த திணிவு எம்ஜின்னு எடுப்போம். எம்ஜி தொழிற்படுது. வழி இவ்வாறு போதுன்னு வைப்போம். இதுனா வழி இவ்வாறு போகுது. நான் வழி மூலக்கூறு ஊதுனதால இப்போ வந்து இங்குள்ள அமுக்கம் வந்து P1 அமுக்கம்டும் இங்குள்ள அமுக்கம் P2 அமுக்கம்னு எடுப்போம். இப்போ சொன்னேன் தானே ஒரு வேகம் வழி கொடுக்கறதால வந்து இதில் வந்து வித்தியாசம் வர சொன்னேன் தானே. வழி வேகம் கூடுறதால வந்து அமுக்கம் குறைவடையும். ஓகே தானே. இது இப்போ இது ஓகே தானே. இப்போ இதன் காரணமாக வந்து இப்போ நம்ம ஒரு டைமில் வந்து ஒரு F1 விசை வந்து இந்த பேப்பரில் தொழிற்படும். இந்த P1 அமுக்கத்தால் வந்து ஒரு F1 விசை இந்த பேப்பரில் தொழிற்பட போகுது. F1 விசை. சரி தானே. அதே நேரத்துக்கு வந்து கீழே இருந்து ஒரு F2 விசை தொழிற்படும். அதே தானே கீழே இந்த பேப்பரில் வந்து ஒரு F2 விசை தொழிற்படும். ஓகே தானே. F1 விசை தொழிற்படும். இது ரெண்டும் கீழ் நோக்கி தொழிற்பட, இது மேல் நோக்கி தொழிற்படுறதால தான் இந்த பேப்பர் சமாந்தரமாக காணப்படுது. இப்போ அதுக்கு சமன்பாடை போடுவோம். சரி தானே. இப்போ இதில் வந்து F1 ப்ளஸ் mg சமன் F2. ஓகே தானே. F2 தானே சமப்படுத்துது. F2 மைனஸ் F1 சமன் mg. F2 மைனஸ் F1 சமன் mg. விசைனா என்னது? அமுக்கம் தர பருப்பு. பருப்பு இல்லை பரப்பு. ஓகே தானே.
பருப்பு இல்லை பரப்பு. இப்போ வந்து அமுக்கம் F2 இடத்துல அமுக்கம் என்ன F2 ரோ 2 சரிதானே. பரப்பு வந்து ஏ பரப்பு, பொதுவான பரப்புன்னா ஏ இருந்தது ஏ பரப்பு. இப்போ இதில் வந்து ரோ 1 ஏ சமன் mg. ஓகே தானே. இப்போ இதில் வந்து ஏ பொது எடுக்கிறேன் மைனஸ். ஓகே தானே. இப்போ எப்படி வந்துச்சுன்னு தானே. இப்போ வந்து நான் பேனோலின் தத்துவம் பயன்படுத்தின பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புள்ளியை வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் சரியா. இந்த இடத்துல வந்து அதே இதில் உள்ளதில் இங்கே வைன்னு எடுக்கிறேன். இங்கே ஒரு புள்ளியை ஜட்டுன்னு எடுக்கிறேன். ஒரே கோட்டில் தானே இது பேனோலின் தத்துவம் பயன்படுத்தலாம். இந்த கோட்டில் எடுத்து இந்த புள்ளிக்கும் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல வந்து ஒரு v1 வேகம் காணப்படும். ஓகே தானே. இந்த இடத்துல வந்து ஒரு வீண்டு வைப்போம். வீண்டோட ஒரு வேகம் காணப்படும். இதில் வந்து வேகம் v 0 ஆகிக்கும். அதே இதுதான் இங்கே போகுது. செட்டில் பார்த்தா v 0 மாதிரிக்கும். அப்போ இதுக்கு பதிலாக இந்த செட்டில் உள்ளதை போடலாம் தானே, இந்த இடத்துல உள்ளதை போடலாம் தானே. ஏன்னா இங்கேயும் வேகம் 0. இப்போ இந்த செட்டு சொல்லிற இடத்துல வேகமும் 0. அப்போ வந்து இந்த செட்டுன்ற இடத்துல உள்ளதுல வேகத்தை நம்ம போட இருந்தானே. வேகத்தில் இந்த பேனோலின் தத்துவம் இந்த புள்ளிக்கும் இப்போ சமப்படுத்தி இருந்தானே. விளங்கு தானே. அப்போ வந்து இந்த ரெண்டு புள்ளியையும் சமப்படுத்தி பார்ப்போம். இப்போ ரெண்டு புள்ளியும் சமப்படுத்தின இந்த இடத்துல என்னது P1 அமுக்கமோட ஒரு ஹாஃப் ரோ விஸ்கி அறியுது. ஒன்றா P1 சமன் P1 plus half rho v square equal to P2. இப்போ half rho v square என்னது சமன் ஆயிக்கும் P2 minus P1 சரிதானே. இப்போ இந்த P2 minus P1 கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதியிடுறேன் சரிதானே. இந்த P2 minus P1 கொண்டு வந்து இந்த இடத்துல பிரதியிடுறேன். இந்த இடத்துல வந்து பேனோலின் இதோட தொடர்ச்சியில் பேனோலின் தத்துவத்தை பயன்படுத்தி கொண்டேன். இது வந்து பேனோலின் தத்துவத்தை பயன்படுத்தி எடுத்து இந்த இடத்துல பிரதியிடுறேன். அந்த இடத்துல பிரதியிட்டா என்ன வரும் ஏ அந்த இடத்துல ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் mg. நம்மள்ட்ட என்ன கேட்டிக்கிறாங்க, வேகத்தை கேட்டிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு பிரிச்சிடிக்கு அங்கிட்டு போய் பெருக்கும். இதனால் இந்த ரெண்டு பிரிச்சிடிக்கு அங்கிட்டு போய் பெருக்கும் 2mg. ரோவும் மேயும் வந்து கீழால பிரிக்கும் சரிதானே. வர்க்கம் வந்து அந்த வர்க்க மூலமாக வரும் சமன் v. ஓகே தானே. எப்படி வந்துச்சு பழகி தானே. இந்த கேள்வி அழகாக வேகப்படுத்திட்டு போனேன். உங்களுக்கு அழகாக விளங்கிக்கும். வேற நீங்கள் டவுட் இருந்தால் ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்து நீங்கள் ஊதி பாருங்கள். சொன்னது ஊதி பாருங்கள் நடக்குதா இல்லையாண்டு. அப்போ இது எத்தனாவது ஆன்சர், இதுக்கு முதலாவது ஆன்சர் சரி தானே. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். ஓகே தானே. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது. எல்லாருக்கும் கிளியர் தானே. இப்போ வந்து நம்ம 10வது கேள்வியும் பார்த்துட்டோம். இப்போ பேலன்ஸ் ஆகிக்கிறது 11வது கேள்வி. இப்போ 11வது கேள்வியை பார்ப்போம். கேள்வியை பார்ப்போம். பதினோராவது கேள்வி. சரி, இப்போ 11வது கேள்வி. எளிய இசை இயக்கத்தை ஆற்றுகின்ற துணிக்கை ஒன்றின் வீச்சம் a ஆகவும் மீடிரன் b/2π ஆகவும் இருப்பின் வீச்ச புள்ளியின் இத்துணிக்கையின் ஆர்மோடுகள்.
வீச்ச புள்ளியின் துணிக்கையின் ஆர்முடுகள் தெரியுதானே ஏ சமன் ஆர் ஒமேகா ஸ்கொயர். இந்த சமன்பாடு தெரிஞ்சுக்கும். ஏ சமன் ஆர் ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதில் அங்கே என்னத்தை கேட்குறாங்க, ஆர்முடுகள் தான் கேட்குறாங்க. இப்போ வந்து சரி, அப்போ கேட்குறாங்க ஆர்முடுகள் வந்து வைக்கிறேன் ஏண்டா இதை ஏன்னு தந்திக்கிறாங்க. ஆரை வந்து ஏன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த விஹெச்எம் ஏ ஆகும். அப்போ விஹெச்எம் ஏ ஆகும். இப்போ ஒமேகா ஸ்கொயருக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் W சமன் W ஒமேகா சமன் 2π f. இப்போ 2π f எஃப்க்கு பெருமானம் தந்திக்கிறாங்கன்னா b/2 சரிதானே, b/2π சரிதானே, விளங்குதுன்னு உங்களுக்கு. இதில் வந்து 2π இதுக்கு பெருமானம் தந்திக்கிறாங்க வந்து b/2π. இதில் இந்த 2π கேன்சல் ஆகுனா ஒமேகா சமன் b. அப்படின்னா இதில் ஒமேகா சமன் பின்னா இதுக்கு என்ன பெருமானம் b வர்க்கம். அப்படின்னா a சமன் ab வர்க்கம் தான் ஆன்சர். எத்தனாவது ஆன்சர்? 4th ஆன்சர். சரிதானே, எல்லாருக்கும் விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்டோ ஏதாச்சும் இருந்தால் இந்த நம்பர் அட்மின் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிடுங்க. கட்டாயம் நீங்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. இதோட கிளாஸை முடிச்சுக்கிடுவோம். எல்லாருக்கும் விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேப்பர் செய்கிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் தரணும். சரி, நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் கிளாஸை பற்றி சொல்லியிருந்தோம். விருப்பமானாக்க குயிக்காக ஜாயின் ஆகிக்கிடுங்க. அவங்களுக்கு ஒரு அட்மிஷன் நம்பர் கொடுக்கிறோம். சரி, இதோட முடிச்சுக்கிறோம். சரியா?